தமிழ்நாடு வணக்கம் ஜேஆர்சிஎம். ரொம்ப அதிகமா பேசிட்டே நினைக்கிற நம்ம காமராஜ் சார் என்பதுக்கு ஏன்னா அவரோட கூட நானு ஊரா சுத்தி இருக்கு, ஸ்கூட்டர்ல டிராவல் பண்ணிருக்கு, பஸ்ல டிராவல் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல ஊரா வில்லேஜா போய் வேலை பண்ணிருக்கு, கிரவுண்ட் லெவல் ஒர்க் நிறைய பண்ணிருக்கு. அந்த ஒரு லவ் அவரு சொல்றாரு, அவ்வளவுதான். சோ எனிவே நல்லா பண்ணிக்கலாம். ஆர்சிஎம் பெரிசா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செஷன். நிறைய டேட்ஸ் இருக்கும், நிறைய டார்கெட் இருக்கும். நீங்க ஒரு புக்கு ஒரு பென்னு நீங்க ரெடியா வச்சுக்கோ. ஏன்னா அது நான் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா போகும். நீங்க நோட் பண்ண வேண்டிய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதில் இருக்கும். நீங்க அதை அப்படியே நோட் பண்ணிட்டே போகலாம். அப்ப டைரக்டா பிபிடி ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸோ அது படிச்சு அதுக்கு தேவையான நோட்டிங் உங்களுக்கு பண்றதுக்கு ஈஸியாகும். ஒரே நிமிஷம். ஓகே, ரைட். ஸோ வெல்கம் டு த வேர்ல்ட் இஸ் ஆர்சிஎம் பிசினஸ். என்னுடைய பேரு காமராஜ் சார் சொல்லியாச்சு, கோபகுமார். நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தது. ஆர்சிஎம்ல ஆல்மோஸ்ட் நியர்லி 20 years ஆச்சு. கழித 20 yearsல பெங்களூர் கர்நாடகாவிலிருந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினேன்னா, என்னுடைய லாஸ்ட் போஸ்டிங் நான் டிஃபென்ஸ்ல இருந்த போது நான் பெங்களூர்ல இருந்தேன். அதனால நான் பெங்களூர்ல இருந்து என்னுடைய மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிது, என்னுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிது. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகி கேரளா என்னுடைய மதர்லேண்ட். நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தது. ஸோ அதனால கேரளால ஸ்டார்ட் பண்ணிது. அதுக்கப்புறம் எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு என்ட்ரி கிடைச்சது. அப்படியே சவுத் இந்தியாவில ஒரு ஸ்டேட்டா ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ காமராஜ் சார் சொன்ன மாதிரி ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா நிறைய இடத்துல இந்த பிசினஸ் அப்படியே ஸ்ப்ரெடா போயிருக்கு. அது என்ன காரணம்? அது நம்ம இந்த பிசினஸ் பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம எல்லாம் இப்போ டைரக்ட் செல்லிங் அப்படி சொல்லி ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம வந்திருக்கு. டைரக்ட் செல்லிங்க இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரியா டிக்ளேர் பண்ணியிருக்கு. முன்னாடி மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னா ஆட்களை ஏமாத்துற ஒரு பிசினஸ். அப்படித்தான் நம்ம போலீஸ்காரன், அப்புறம் பெரிய பெரிய ஆபீஷியல்ஸ் எல்லாம், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சதுன்னு கேட்டா, டைரக்ட் சேல்ஸ், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னா ஒரு ஆட்களை ஏமாத்துற பிசினஸ், ஆள்களுடைய கையில் உள்ள பணத்தை ஏமாத்துற பிசினஸ் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியல் சர்வே, இண்டஸ்ட்ரியல் ஸ்டடீஸ் இன்டர்நேஷனலி பண்ணி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுத்து டைரக்ட் செல்லிங் சிஸ்டத்துக்கு இந்தியாவுக்கு பெரிய உபயோகம் இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டைரக்ட் செல்லிங்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டாக்ஸ் கலெக்ஷன் ஃபேரா இருக்கும். யாரும் டாக்ஸ் ஏமாத்த முடியாது. கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய 100% டாக்ஸ் கலெக்ஷன் கரெக்டா நடக்கும். எக்கனாமிக் growth நடக்கும். நம்ம கண்ட்ரியுடைய எக்கனாமிக் growth நடக்கும். இது அவர் கண்டுபிடிச்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்ட் செல்லிங். நீங்க இந்த மினிஸ்டர் பேசுற ஒரு வார்த்தையை நீங்க கேளுங்க. Share so many things. So this government is with you, no doubt, because Chief Minister understood about this direct selling industry and about the quality of the products. And many people here, one good thing is government is unable to providing jobs to millions of unemployed youth. See, in any country, in any state, only 1% people of that motherland, of that state, can get government jobs. But remaining 99, government cannot pay salaries to them. So already here, 1% is 3.5 lakhs, but we have created 4.5 lakh jobs. I'm sure in next 10 years, these unemployed youth can get opportunity in any business or any other areas, not in the government or in the private sector, because in private sector also, it can provide only 4 lakhs to 5 lakhs unemployed youth every year. But here, there are 9 to 10 lakhs
graduates and unemployed youth joining in the list every year. They cannot get jobs. More than 50% of the educated youth, they are roaming on the roads for searching opportunities. So this is the best time to convince them to bring them into the direct selling industry for the sake of human health and well-being of the society. So with these words, I am concluding, and thanks for inviting me as a guest. And I wish you all the best in building direct selling business and in convincing the officials as well as people, and in following the ethics and rules of guidelines. Thank you. கவர்மெண்ட் கொடுத்த கைட்லைன்ஸை வந்து அதே படியா ஃபாலோ பண்ணி இந்த கவர்மெண்ட் ஒபிஷியல்ஸே ஐஏஎஸ் ஆபீசர்ஸுகளை ஐபிஎஸ் ஆபீஸர்களை பெரிய பெரிய போலீஸ்மேன் கோர்ட்டு இந்த மாதிரி ஒபிஷியல்ஸ் எல்லாம் புரிய வச்சு டைரக்ட் செல்லிங்கு ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி கொண்டு வர்றதுக்கு இந்த நாட்டில் உள்ள டைரக்ட் செல்லிங்க்கு சேர்ந்து எஃபர்ட் போடுற அத்தனை பேருக்கும் அவர் கன்கிராச்சுலேஷன் சொல்றார். ஓகே, ஏன்னு கேட்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். 1% ஆட்களுக்கு மட்டும்தான் அவர் கொடுக்க முடியும் என்னது வேலை. ஆனா எவ்ரி இயர் வந்து புது மக்கள் வந்து என்ஜினியரிங் முடிச்சு, எம்பிபிஎஸ் முடிச்சு, டிகிரி முடிச்சு, போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு அப்படியே வேலை தேடிட்டு இருக்கு. அவருக்கு எல்லாம் வேலை கொடுக்க முடியாது. ஆனா த்ரூ டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மூலமா நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அது மூலமா இந்த ஆட்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும், இந்த நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியும் சொல்றாரு. ரைட். சோ அதனால வந்து டைரக்ட் செல்லிங் இப்போ வந்து அவர் ஒரு மானிட்டரிங் அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்ப இந்த டைரக்ட் செல்லிங் சிஸ்டத்திலே லட்சக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு, லேக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஆனா எத்தனை கம்பெனி எத்திக்கலா வேலை பண்றாரு? எத்திக்கலா எத்தனை கம்பெனி இருக்கு? இந்தியாவில எத்தனை கம்பெனி இருக்கும்? அது இந்த ஸ்மிருதி இரானின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர், இவர் யூனியன் மினிஸ்டர் முன்னாடி ப்ரீவியஸ்லி வந்து டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஸ்மிருதி இரானி வந்து பேசுறது அது ஒரு வார்த்தை. அவரு சொல்ற 2 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இந்தியால லட்சக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு, ஆனா ஒன்லி 8 கம்பெனிஸ். ஹலோ, கொஞ்சம் கவனம் விட்டு கேளுங்க. ஒன்லி 8 டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் வில் ஸ்டே பேக். ஒன்லி 8 சார், ஒன்லி 8 மட்டும் தான் இருக்க போகுது. நம்பர் 2, இந்த 8 கம்பெனியில யாரு நல்லா எஃபோர்ட் போடுவாங்களோ, ஸ்டேட் வந்து யார ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவாங்களோ அவருக்கு வந்து 1,08,000 rupees அவர் வந்து கேஷ் அவார்டு டிக்ளேர் பண்ணிருக்கு. இவர் பேசுறது நீங்க கேளுங்க. आठ कंपनी है संजीव जी। जो बहन टॉप फीमेल डायरेक्ट सेलर है, संजीव जी से मैं आज इस मंच से संकल्प चाहती हूं, उस हर टॉप डायरेक्ट सेलर फीमेल को 1,08,000 का इनाम दिया जाएगा। இந்தியால 8 கம்பெனி தான் இருக்குது, டைரக்ட் செல்லிங் ஜெனுவின் 8 கம்பெனி தான் இருக்குது. 1,08,000 rupees, 1,08,000 கிடையாது, 1,08,000 rupees as cash reward கவர்மெண்ட்ல இருந்து இஷ்யூ பண்ண போற. இன்னொரு வாட்டி அது கவர்மெண்ட் கேளுங்க. இது வந்து நீங்க ஹிந்தி நல்லா புரிஞ்சா சீக்கிரமா புரிஞ்சுக்கலாம். 8 கம்பெனி, அந்த 8 सेलर फीमेल को 1,08,000 का इनाम दिया जाएगा। फीमेल सर, இந்த மாதிரி ஒரு சொல்லுங்க சார். फीमेल डायरेक्ट सेलर, फीमेल डायरेक्ट सेलर सेलेक्ट பண்ணிட்டு அவர் வந்து 1,08,000 rupees அவரு as a ரிவார்ட் கொடுக்க போகுது. அதுல அவர் பேசிய அந்த 8 கம்பெனியோட பேர் சொல்லி மாதிரி சொல்லி, ஏன்னா வேற கம்பெனி நம்ம ப்ரமோட் பண்ற அவசியம் இல்லை. எனவே அது கவர்மெண்ட் லிஸ்ட்ல வரும், கெசட்ல பப்ளிஷ் ஆகும். அப்போ வந்து அதோடைய டாப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேர் வந்து ஆர்சிஎம் நீங்க பார்க்கலாம். சோ இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது ஆர்சிஎம் நல்ல கம்பெனி, பெரிய கம்பெனி, நீங்க வாங்கோ, வேற எந்த கம்பெனி நீங்க போக அவசியம் இல்லை, ஆர்சிஎம் பண்ணிட்டு இருங்க நம்ம பேசிட்டு இருந்து ஆட்கள் புரியல.
ஆள்கள் வந்து ஆர்சிஎம் கொஞ்சம் பண்ணுவாங்க, வேற கம்பெனியில் போயிடுவாங்க, நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சும்மா இருந்தாலும் உனக்கு பணம் கிடைக்கும், அந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணி அவருடைய பீப்புள் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஸை ஸ்பாயில் பண்ணி நிறைய பேர் இப்பவும் வந்து தமிழ்நாட்டில் அலைஞ்சு சுட்டிட்டு இருக்கு. இப்போ நல்ல கம்பெனி தேடிட்டு இருக்கு. ஆர்சிஎம் இன்னும் நல்லது அவர் தெரியல. ஆனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தெரிஞ்சிருச்சு. ஆனா வேர்ல்டு வைடு சர்வே பண்ணி நிறைய பெரிய படிச்ச ஆட்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணி இது வேர்ல்டு வைடு எப்படி நடக்குது, டைரக்ட் செல்லிங் எந்த கம்பெனி இந்தியாவில் இருக்கும் அதெல்லாம் படிச்சு தான் அவர் இந்த 8 கம்பெனியோட பேர் அனௌன்ஸ் பண்ணிது. மேக்சிமம் இந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி ஆல் ஓவர் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் மேக்சிமம் வந்து ஒரு 10 இருந்து 12 கம்பெனி தான் இருக்க போகுது இந்தியாவில். லேக்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இப்ப இருக்கு. லேக்ஸ் ஆஃப் கம்பெனி, ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 lakh டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்தியாவில் இருக்கு. அதில் 8 கம்பெனி தான் எத்திக்கல் கம்பெனி. அந்த 8 கம்பெனியில ஒரு கம்பெனி ஆர்சிஎம் 25 வருஷமா India's largest selling company, India's biggest infrastructure, biggest aid distribution channel. India, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கவர்மெண்ட் ராஜஸ்தான் கம்பெனி 48 years பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் தான் ஆர்சிஎம் இன்னைக்கு ப்ரமோட் பண்ணிட்டு போகுது. ஆர்சிஎம் பின்னாடி யாரு இந்த பிசினஸை ஃபார்ம் பண்ணின்னு கேட்டா இஸ் த விஷனரி டைரக்டர் டிசி சப்ரா. டிசி சப்ராஜி வந்து ஒரே ஒரு பேண்ட் பீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நமக்கு எத்தனை பொருள் கொடுக்குது, எத்தனை பொருள், ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ராடக்ட், நியூட்ரிஷன் ப்ராடக்ட், காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட், டெக்ஸ்டைல்ஸ், எத்தனை பொருள், 4500க்கு மேல பொருள்கள் கொடுத்தது. இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம கிட்ட கிடைக்கிறதுக்கு இந்த பிசினஸ் சேல்ஸ் எவ்வளோ, எந்த பியூசியில் எத்தனை பிசினஸ் நடக்குது, எந்த டிப்போக்கு எந்த பொருள் அனுப்பணும், அதை வந்து க்ளோஸா மானிட்டர் பண்றதுக்கு இப்ப டிசிஜியோட பசங்கள் சௌரப் சப்ராஜி மற்றும் அப்புறம் பிரியங்கா அகர்வால் 2 பேரும் இப்ப சீரியஸா இறங்கிட்டு இது நம்ம விஷனரி டைரக்டரோட பசங்கள். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த பிசினஸ் டேக் ஓவர் பண்ணியாச்சு. this business should be built for your next generation. நீங்க வந்து ஆர்சிஎம் வந்து சும்மா ஒரு மாசத்துக்கு வருமானத்துக்காகயோ இந்த நாளுடைய இன்னைக்குள்ள வருமானத்துக்காகயோ 6 மாச வருமானத்துக்காகயோ ஒரு வருஷம் வருமானத்துக்காகவோ ஆர்சிஎம் பண்ண வேண்டாம். ஆர்சிஎம் you should do for your next generation. Build it for your next generation's financial security. வரப்போற ஜெனரேஷனுடைய செக்யூரிட்டிக்காக நீங்க ஆர்சிஎம் பில்ட் பண்ணுங்க. நம்ம நாடுடைய ஹேர் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கணும்னா உங்களுக்கு ஒமேகா வேணும், உங்களை ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஒமேகா வேணும், உங்களை பல்லு வந்து நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு ஒமேகா வேணும், உங்களை என்சைம்ஸ் பாடியில் ப்ரொடக்ஷன் பண்ற என்சைம்ஸ் வந்து கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகி உங்களை பாடி மெட்டபாலிக் 320 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களை சன்ஸ்கிரீன் லோஷன் எவ்வளவு வெரி நான் பிராண்டட் இந்த குவாலிட்டி 50+ PA+++. அதாவது சன்ரைஸ்ல இருந்து வர்ற எல்லா யூவி ரைஸையும் ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நான் பிராண்டட் கெமிக்கல் ஃப்ரீ கொஞ்சம் குவாலிட்டி உள்ள சன்ஸ்கிரீன் லோஷன் நீங்க 650, 700, 800, 1200, 1500 இந்த மாதிரி ரேட் நீங்க கொடுக்கணும். ஆர்சிஎம்ல எத்தனை விலை? ஒன்லி 249. நமக்கு எத்தனை கிடைக்கும்? ஒன்லி 100 சேஞ்ச் கிடைக்கும். எத்தனை விலை கம்மி பாருங்க. How much costless, very reasonable price, unbelievable pricing. கம்பெனி வந்து அதிகமான பணம் யாருக்கிட்டையும் வாங்குறது இல்ல. நல்ல குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட், நல்ல தரமான பொருள்கள், ரீசனபிள் விலையில கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி ஆர்சிஎம் இந்தியாவில் இருக்கிறது. தட் இஸ் ஆர்சிஎம். தூ சன்யம் ரஸ்
மது சன்யம் ரஸ் வந்து இந்த இந்தியாவில ஹையஸ்ட் சேல்ஸ் நடக்குது, ஹையஸ்ட் சேல்ஸ். அது தமிழ்நாட்டுல எத்தனை நடக்குது எனக்கு தெரியல. மது சன்யம் ரஸ், அதாவது சக்கரை வியாதி, டயபெட்டிக் பீப்புள் கண்டிப்பா இதை எடுக்கணும். ஏன்னா டயபெட்டிக் வரும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் டிசார்டர்ஸ் வரும், டைஜஷன் ப்ராப்பரா ஆகாது, உங்களுக்கு டைஜஷனுக்கு உங்களுக்கு பசி வந்து அதிகமா இருக்கும், டைஜஷன் ப்ராப்பரா இல்லாததுனால உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், அசிடிட்டி அதிகமா இருக்கும், கால்ல வலி, கையில வலி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த டயபெட்டிக் மூலமா வருது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து இஸ் மது சன்யம் ரஸ். மார்க்கெட்ல எத்தனை விலை? 1500. நம்மளோட விலை எவ்வளோ? 500 ரூபாய். நமக்கு எத்தனை கிடைக்கும்? 400 ரூபாய் கிடைக்கும். எத்தனை விலை கம்மி பாருங்க. இதுல இது என்ன பண்ணும்? பிளட் சுகர் பண்ணும், ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதுனால இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், டைஜஷன் பூஸ்ட் பண்ணும், நிறைய நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ஹெல்ப் நமக்கு மது கரளா இருக்கு, மேத்தி இருக்கு, அலோவேரா இருக்கு, அம்லா இருக்கு, விஜயசகர் இருக்கு, குட்கி இருக்கு, கிலாய் இருக்கு, நிறைய நிறைய ஹெர்பல் காம்பினேஷன் உங்களுக்கு மது சன்யம் ரஸ். மார்க்கெட்ல எவ்வளவு விலை? 1500. நமக்கு எவ்வளவு? 500 ரூபாய் சேஞ்ச் கிடைக்கும். ரைட். பிளஸ் அதுல வந்து அதுல ஒரு டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூளை ஆட் பண்ணிட்டு அது வந்து 2 நாள், ஒரு நாள் 2 தடவை it is very good for your digestion disorders plus your gastric disorders. அதானே டயபெட்டிக் சொல்றது. ரைட். அப்ப இது எப்படி சாப்பிடணும்? அந்த மேல்கடை கொடுத்துற கேப்ல வந்து ஒரு 30 ml எடுத்து ஒரு 500 ml 1/2 லிட்டர் தண்ணியில கொஞ்சம் சுடு தண்ணியில அதை போட்டு அதுல கொஞ்சம் லெமன் போட்டு ஒரு ஸ்பூன் ஆர்சிஎம் ஹல்தி பவுடர், மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் பிளாக் பெப்பரை போட்டு ஒரு நாள் 2 தடவை குடிக்க வேண்டியது. இதுவரைக்கும் நீங்க வீட்டுல வாங்கலாம்னா நாளைக்கே போய் எல்லாம் இன்னைக்கு சாயங்காலமே போய் இதை வாங்கி நாளையிலிருந்து இது குடிக்க ஆரம்பிக்கும். இந்த பையன் சொல்ற மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு பொருள் பத்தியும் நம்ம வாங்கிட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும் இல்லையா? Bonvita. பையன் சொல்றது பாரு. Many of us have been drinking this for more than 10 years, so let's review it for 1 minute. Front package: active brain, pretty good. Strong muscles, great. Strong bones, excellent. Immune system, fabulous. So before COVID, they did not have immune system in their package, but now that they know everyone is looking for immunity, so they added immune system in their package because it sells, even though they've made no change in their product. In fact, on Amazon, Zepto, Blinkit, they call themselves a health drink. Now let's turn the package around. A lot of other health claims here as well, inner strength and a lot of other things. Look at the ingredient list. Sugar is the second ingredient. Then we have cocoa solids, which is basically chocolate. Color 150C, which is a caramel color which is known for causing cancer and reducing immunity. Liquid glucose, which is again sugar. Maltodextrin, which is again a fancy word for sugar. They also have emulsifier 471, which is made from glycerin to extend their shelf life. They have raising agents and artificial vanilla flavor, none of which is good for you. If you look at the ingredient label here, per 100 grams, they have 50 grams of sugar. So basically the entire half of this bag is of sugar. How is this helping your brains? How is this helping your immunity? How is this even legal? Cadbury is not a health company, it's a chocolate company. Instead of an active kid, there should be a sick kid in the photo here. The tagline is Tayari Jeet Ki, but I think the tagline should be Tayari Diabetes Ki. I would request parents to please stop getting a kid addicted to these products, and I request the government to take action against these false claims. The sugar வந்து immunity boost பண்ணல. sugar எவ்வளவு சாப்பிடுறியோ அவ்வளோ உங்களுக்கு immunity down ஆகும். ஒரு ஸ்பூன் sugar சாப்பிட்டா ஒரு நாள் உங்களை immunity down ஆயிருக்கும்னு நம்ம டாக்டர் சொல்றார், படிச்ச ஆள்கள் சொல்றார். சோ இந்த மாதிரி உள்ள பேக்கெட்டை வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்தா அவருடைய இம்யூனிட்டி டவுன் ஆனா அவர் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி அலர்ஜி கண்டிஷன்ஸ் போகும். அதுக்கு அதை விட நீங்க ஆர்சிஎம் நியூட்ரிஷன் ப்ராடக்ட், நியூட்ரிஷன் ரிச் ப்ராடக்ட் நீங்க கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ரைட்ல உள்ள நியூட்ரிஷன்ல நியூட்ரிசார்ஜில் வர நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் சாக்லேட் ஃபிளேவர்ல உங்களுக்கு கிடைக்கும், மேங்கோ பவுடர்ல அல்போன்சா மேங்கோட பவுடர் போட்டதும் கிடைக்கும். 2 டைப் ஆஃப் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இருக்கு. இது பெரிய ஆள்களும்
இருக்கணும், நம்ம டீம்ல வரணும். அப்படி இருந்தா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடையது தான். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வேற யாரதையும் கிடையாது, என்னுடைய தான். மை growth இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அது உங்களை அப்லைனுடையது கிடையாது, உங்களை டவுன்லைனுடையது கிடையாது, உங்களை கிராஸ் லைனுடையது கிடையாது, உங்களை கம்பெனி கிடையாது. Your growth is your responsibility and my growth is my responsibility. இது தெரிஞ்சு போகணும். நம்ம சும்மா வந்து யாரையோ வந்து பிளேம் பண்ணி, யாரையோ வந்து குற்றம் சொல்லி பேசியது, என்னோட அப்ளை வந்து என்னோட ஆளை எடுத்துட்டு போனேன், கிராஸ் லைன் வந்து என்னோட ஆளை பிடிச்சிட்டு போனேன், அதனால நான் இதாகி போச்சு, எனக்கு மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, நான் பிஸியா இருந்தது, இதெல்லாம் யாருக்கும் உபயோகம் இல்லாத விஷயங்கள். மை growth is my responsibility. Your growth is your responsibility. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எது வரைக்கும் எடுக்கலையோ உங்களுக்கு growth ஆரம்பிக்காது. So success rule number 1 என்னன்னு கேட்டா, use 100% RCM products. RCM products 100% யூஸ் பண்ணினா எனக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், இந்தியன் ப்ராடக்ட் கிடைக்கும், ரீசனபிள் விலையில கிடைக்கும், டிஸ்கவுண்டட் பிரைஸில் கிடைக்கும். நான் இந்த ப்ராடக்டை வந்து ரெகுலரா யூஸ் பண்ணினா எனக்கு கன்சிஸ்டன்சி ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இது யூசர்ஸ் பெனிஃபிட். ஃப்ரீ ப்ராடக்ட் 2500 PV 6 மாசம் கன்சிஸ்டன்டா பண்ணினா 2500 ஃப்ரீ ப்ராடக்ட், 5000 PV கன்சிஸ்டன்டா பண்ணினா 5000 ஃப்ரீ ப்ராடக்ட். நான் எத்தனை பொருள் கன்சிஸ்டன்டா என்னோட வீட்டுக்கு நான் பயன்படுத்துறியோ அவ்வளவு பொருள் எனக்கு ஃப்ரீயா கிடைக்கும். These are all the benefit of users. நான் யாரையும் சேர்க்கல, நான் யாருக்கும் RCM பொருள் விற்கல, நான் என்னோட வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி பயன்படுத்துறேன், அவ்வளவுதான். நான் யாரையும் RCM கொண்டு வரலானாலும், நான் யாருக்கும் RCM பொருள் சேல் பண்ணலானாலும் எனக்கு RCM பெனிஃபிட் இருக்கு, எனக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு, எனக்கு ஃபைனான்சியல் பெனிஃபிட் இருக்கு, எனக்கு 6 மாசத்துல ஒரு தடவை எனக்கு RCM ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஃப்ரீ ப்ராடக்ட் 1500 2000 அப்படி சொல்லுவாங்க. இந்த டபுள் தமால் என்ட்ரி வந்து இந்த மாசம் க்ளோஸ் ஆகும், மார்ச்ல க்ளோஸ் ஆகும். நீங்க டபுள் தமால், அதாவது 1500 உங்களுக்கு 3000 வேணும், 2500 உங்களுக்கு 5000 வேணும், 5000 உங்களுக்கு 10000 வேணும், அப்படி நீங்கள மனசில் இருந்தா நீங்க இந்த மாசம் உங்களை கன்சிஸ்டன்சி ஆரம்பிக்கணும். இந்த மாசம் டபுள் தமால் என்ட்ரி க்ளோஸ் ஆகும். நார்மல் உங்களுக்கு கிடைக்கும் 1500 1500 ஃப்ரீ, 2500 2500 அது கண்டினியூ ஆகும். ஆனா டபுள் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கணும். அப்படி இருந்தா மார்ச் மாசத்துல நீங்க என்ட்ரி பண்ணி இருக்கணும். ஓகே. சோ நியூட்ரி சார்ஜில் ஒரு ஆஃபர் நடக்குது, உங்களுக்கு தெரியும், பாம்பே ஆஃபர். நாம வந்து 27th ஆடிட்டோரியம் மும்பைல இருக்கணும். அதுக்கு டோட்டல் 30 நியூட்ரி சார்ஜ் விமன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி இருக்கணும். உமன் நியூட்ரி சார்ஜ் உமனுடைய ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியும். எல்லா பெண்களுக்கும் அவருடைய menstrual cycles related ஆன any problemsக்கு that is a one stop solution, that is NutriCharge Women. இது 13 types of fruits, 6 types of flowers உடைய extracts இதில் ஆட் பண்ணிருக்கு. டோட்டல் 50 நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. உங்களை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, உங்களை டயர்ட்னஸ் போகிறதுக்கு, உங்களை பேக் பெயின், ஹெட்ஏக், ஹேர் ஃபால், ஸ்கின், இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளத்துக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு மும்பை போகல, நான் மும்பை போக மாட்டேன், அதுக்கு ரொம்ப தூரம், எனக்கு ஒரு வாரம் டைம் ஆகும், அப்படி இருந்தா நீங்க 4th நீங்க கொச்சி ராஜகிரி ஆடிட்டோரியத்துல அந்த சேம் ப்ரோக்ராம் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சேம் ப்ரோக்ராம் மும்பையில நடக்கிற அதே ப்ரோக்ராம் ராஜகிரி ஆடிட்டோரியம் எர்ணாகுளத்துல 4th மேல நடக்கும். நியூட்ரிசார்ஜ் காரன் கம்ப்ளீட் கம்பெனி மும்பை டீம் ஃப்ரீ பேக் ஆஃப் ரிஃப்ரெஷர் உங்களை பேர்ல நீங்க வாங்கினா உங்களுக்கு ஒரு டி-ஷர்ட், ஒரு கேப் as a gift இருக்கு. அது February 28th ஆனது. ஆனா வந்து இந்த சேம் ஆஃபர் வந்து மார்ச் 31st வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. சோ நீங்க 60 நியூட்ரிசார்ஜ் ரிஃப்ரெஷர் இந்த மாசம் வாங்கினாலும் உங்களுக்கு டி-ஷர்ட்டும் கேப்பும் கிடைக்கும். இந்த பிக்கப் சென்டர் காரன் எனக்கு தெரியல, யாரும் எனக்கு சொல்ல, அப்படி இருந்தா நீங்க இந்த மாசம் 240 பீஸ் வாங்கினா உங்களுக்கு இந்த பேக் வரும். அந்த 240 பீஸ் வாங்கிட்டு 4 பேருக்கு சேல் பண்ணிருக்கோம்.
60 பீஸ் நீங்கள் எடுத்துங்க, இன்னும் 60 ஒரு 3 பேருக்கு சேல் பண்ணினா உங்களுக்கு பேக் வரும், டி-ஷர்ட் வரும், கேப் வரும். ரைட், இந்த ஒரு பெனிஃபிட். இது வந்து மார்ச் 31 வரைக்கும் இது எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. தெரியாம உள்ள ஆட்களுக்கு நீங்க இது ஒரு டார்கெட்டா எடுத்து வேலை பண்ணிக்கலாம். ஏன்னா டார்கெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆசியம். டார்கெட், டேக்கிங் டார்கெட், தட் இஸ் சக்சஸ். ரூல் நம்பர் 2, பி ஆன் டார்கெட். டார்கெட்ல இருந்தா தான் நம்ம டெய்லி ஆக்ஷன்ல இருக்கும். எவ்ரிடே ஆக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்சிஎம். நம்ம டெய்லி வேலை பண்ணியாதான் ஆர்சிஎம்ல நம்ம முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அதில் கம்பெனி கொடுக்கிற ஸ்மாலஸ்ட் டார்கெட், கம்பெனி கொடுக்கிற ஸ்மாலஸ்ட் டார்கெட் இஸ் டைமண்ட் கிளப் 5000 PV every month before 10th of monthly. எல்லா மாசமும் 10ஆம் தேதிக்குள்ள 10th-க்குள்ள 5000 PV பண்றதுதான். this is the smallest target company given. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு சிம்பிள் வேலை என்னன்னு கேட்டா, வீட்டுல ஃப்ரண்ட் ரூம்ல ஆர்சிஎம் உடைய ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஒரு சின்ன ஒரு ஷாக்கேஸ் உங்களை வீட்டுல ஃப்ரண்ட் ரூம்ல ஷாக்கேஸ் இல்லைன்னா நீங்க ஒரு மெட்டல் ஷாக்கேஸோ ஒரு வுடன் ஷாக்கேஸோ வித் கிளாஸ் கவர்ல ஒரு ஷாக்கேஸ் வாங்கிட்டு ஃப்ரண்ட் ரூம்ல நீங்க போட்டு ஒரு டிஸ்பிளே வால் செட்டப் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வால் சொன்னா ஆர்சிஎம் உடைய பொருள்கள் நம்ம என்னெல்லாம் வாங்குதோ அது வந்து ஃப்ரண்ட் ரூம்ல நல்லா டிஸ்பிளே பண்ணிட்டு வர ஆட்களுக்கு ஆர்சிஎம் சொல்றதுக்கும் உங்களை பிவி உங்களை டார்கெட் கம்ப்ளீட் பண்றதுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So basically வந்து everything is depending on PV, purchase value அதிகமாகும் போது உங்களை பெர்சன்டேஜ் அதிகமா போகும். 5000 PV வரும்போது 2% உங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்களுக்கு கிரூப் PV, அதாவது நானும் என்னுடைய டோட்டல் டீமும் சேர்ந்து பண்ற PV, அதோட மேலே என்னோட லெவல் என்னோட இன்கம் நிக்குது. PV இன்க்ரீஸ் ஆகணும். சோ நான் இந்த மாசம் எத்தனை மீட்டிங் நடத்தியது, எத்தனை இடத்துல சுத்தியது, எத்தனை காசு செலவாக்கியது மேலே எனக்கு எத்தனை வருஷம் நான் ஆர்சிஎம்ல இருக்கு, 2 வருஷம் ஆயிடுச்சா, 3 வருஷம் ஆயிடுச்சா, 10 வருஷம் ஆயிடுச்சா, அது பார்த்துட்டு ஆர்சிஎம்ல எனக்கு பணம் வராது. நான் 1 மாசம் தான் ஆர்சிஎம்ல, நான் 2 மாசம் தான் சார் ஆர்சிஎம் ஆயிருக்கு, நான் 6 மாசம் தான் சார் ஆர்சிஎம் ஆயிருக்கு. ஆனா என்னோட பிவி வந்து இப்போ 3.5 லட்சம். என்னோட பிவி வந்து இப்ப எத்தனை நடக்குது, மாசம் 3.5 லட்சம் நடக்குது. 3.5 லட்சம் நடக்கும்போது 22% கம்பெனி டிவைட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுடும். நான் 6 மாசம் ஆயிருக்கு சார் ஆர்சிஎம்ல, ஆனா நான் 5000 PV தான் பண்றேன் சார். என்னோட டீம்ல யாரும் இல்ல, நான் நிறைய பேருக்கு சொல்லிது சார், யாரும் மீட்டிங்ல வரல, நான் யாரையும் சேர்க்க முடியல, என்னோட PV வந்து இப்பவும் 5000 தான் நடக்குது. நான் 6 வருஷம் ஆயிடுச்சு சார், 1 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு கிடைக்குது 2% தான். நான் எத்தனையோ வருஷம் ஆர்சிஎம்எல் ஆயிருக்கட்டும், என்னோட பிவி ஏறலன்னா எனக்கு வர வேண்டிய பணம் வந்து அத்தனை பெர்சன்டேஜ் எவ்வளவு கிடைக்கணுமோ அதுதான் வரும். அது மேல வரணும்னா என்னோட பிவி ஏறணும்னா நான் ஆர்சிஎம்ல ஆள்கிட்டே சொல்லிட்டே போனோம், டைமண்ட் கிளப் எடுக்கணும், 30 டேஸ்க்குள்ள நான் ஸ்டார்டர் லெவல் வர்றதுக்கு எஃபர்ட் போடணும், ஒரு 3 மந்த்ஸ்ல நான் ஓபனர் லெவல் வர்றதுக்கு எஃபர்ட் போடணும், ஒரு 12 மந்த்ஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் பை 12 மந்த்ஸ் 1 இயர்ல நான் ஸ்டார் லெவல் வர்றதுக்கு நான் எஃபர்ட் போடணும். நான் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். நீங்க 6 மந்த்ஸ்ல வரலாம், 3 மந்த்ஸ்ல வரலாம், 10 இயர்ஸ்ல வரலாம், நோ ப்ராப்ளம். ஆனா இது வந்து இந்த டார்கெட் வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணினா நம்ம வந்து ஆர்சிஎம்ல பெரிய அளவில் சீக்கிரமா போய் சேர்ந்துக்கலாம். ரைட் சார், ஓகே. சோ டேக்கிங் டார்கெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார் லெவல்ல உங்களுக்கு ஒரு 20-25,000 rupees மந்த்லி இன்கத்துல போய் சேர்ந்துடும். கோல்டு, ஸ்டார் கோல்டு, பிளாட்டினம், ஸ்டார் பிளாட்டினம் நிறைய பேர் இந்த இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 79-80 கிட்ட ஆட்கள் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. இதுல நிறைய பேர் ஸ்டார் அச்சீவர்ஸ் இருக்கும். யாரெல்லாம் ஸ்டார் அச்சீவர்ஸா இருக்கிறாங்களோ நீங்க சாட் பாக்ஸ்ல கொஞ்சம் டைப் பண்ணுங்க உங்களை பேரு, உங்களை பின் லெவல். ராயல்ட்டியா இருந்தா நீங்க போடுங்க சார், கோல்டா இருந்தா கோல்டு போடுங்க, ஸ்டார் கோல்டா இருந்தா ஸ்டார் கோல்டுன்னு போடுங்க, சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. புதுசா வந்த ஆள்கள் பார்க்கட்டும் நம்ம எத்தனை பேர் இதுல ஸ்டார் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு, இதுல எத்தனை பேர் ராயல்ட்டி அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு, இதுல எத்தனை பேர் டெக்னிக்கல் பேர்ல் லெவல் இருக்கு, ஸ்டார் பேர்ல் லெவல் இருக்கு, எமரால்டு லெவல் இருக்கு, எத்தனை பேர் இந்த வருமானத்தை வாங்கிட்டு இருக்கு. எமரால்டு லெவல் வந்தா உங்களை இன்கம் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் பாருங்க. பிச்சை குமார் சார் கோல்டு அச்சீவர், குணசேகரன் சார் ஸ்டார் பிளாட்டினம் அச்சீவர், த டாப் மோஸ்ட் ராயல்ட்டி பின் லெவல்,
ரைட். அப்புறம் மிஷே சுகுமார் சார் வந்து ஸ்டார் பிளாட்டினம், ஷிஹாபுதீன் சார் வந்து ஸ்டார் கோல்டு. பாருங்க எத்தனையோ பேர் இதுல கோல்டு இருக்கும், ஸ்டார் கோல்டு இருக்கும், ஸ்டார் பிளாட்டினம் இருக்கும், ஸ்டார் பேர்ல் ஜெகதீஷன் சார் ஸ்டார் பேர்ல், திபுநாத் ஸ்டார் பிளாட்டினம். பாருங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இந்த மீட்டிங்ல வந்து நிறைய பின்ன அடிச்ச ஆள்கள். பிரவீன் சார் பிளாட்டினம், ரைட். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப்பா முன்னாடி போய் நம்ம எமரால்டு லெவல்ல வரலாம். எமரால்டு இருந்து மறுபடியும் முன்னாடி போய் நம்ம ஸ்டார் எமரால்டு, ரூபி, அது இதெல்லாம் டிபெண்டிங் ஆன் யுவர் பிவி பர்ச்சேஸ் வேல்யூ. நீங்களும் உங்களோட ரவி சார் வந்து ஸ்டார் பேர்ல். பாருங்க நிறைய பேர் டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் இருக்கு இந்த மீட்டிங்ல, ராயல்டி அச்சீவர்ஸ் இந்த மீட்டிங்ல இருக்கு, ஸ்டார் அச்சீவர்ஸ் இருக்கு, ஓப்பனர் இருக்கு, ஈகிள் இருக்கு, ரன்னர் இருக்கு, ரைட். வேதராஜன் சார் பிளாட்டினம் அச்சீவர், ரைட். ஓகே, சோ நிறைய பேர். சோ சாட் பாக்ஸில் நீங்க போட்டுக்கலாம். சாட் பாக்ஸில் போடும்போது இதுல புதுசா வர்ற ஆட்கள் எல்லாம் வந்து அதை பார்த்து எஸ் நானும் வந்து நாளைக்கு ஸ்டார் வரணும், எனக்கு ஒரு 20-25,000 rupees மந்த்லி வருமானம் வேணும், நானும் ஒரு கோல்டு ஸ்டார் கோல்டு லெவல்ல எனக்கும் நாளை வரணும், எனக்கும் வந்து 30,000 40,000 50,000 கோல்டு ஸ்டார் கோல்டு எல்லாம் வந்து 30-40 கிடைக்கணும் அப்படி எல்லாம் இல்ல, 50 கூட கிடைக்கலாம், 60 கிடைக்கலாம், 7. நான் மினிமம் போடுறேன். மினிமம் பேர்ல் லெவல்ல 1 லட்சத்துக்கு மேல வருமானம் வாங்குற ஆள்கள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஸ்டார் பேர்ல் வந்து 1.5 லட்சம் எமரால்டுடைய இன்கம் வாங்குற ஸ்டார் பேர்ல் அச்சீவர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கு, ரைட். சோ நான் இது மினிமம் போட்டிருக்கு, மினிமம், ரைட். சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? நான் பர்சனலா பர்ச்சேஸ் பண்ணணும், என்னுடைய டீமில் வந்த ஆட்களும் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும், கன்சிஸ்டன்சி பிளானில கொண்டு வரணும். என்னுடைய டீமில் வந்தா யாரும் வந்து 0 பர்ச்சேஸில் இருக்கக்கூடாது. 0 பர்ச்சேஸில் இருந்தா எனக்கு உபயோகம் இல்லை. என்னுடைய டீமில் நானும் என்னுடைய டீமில் உள்ள ஆட்களும் சேர்ந்து 1500 PV, 2500 PV, 5000 PV, 3 ஸ்லாப் இருக்கு. 1500, 2500, 5000. இதில் ஏதோ ஒரு மூணிலே ஒண்ணு இருக்கணும், 0 இருக்கக்கூடாது. இது நான் கன்ஃபார்ம் ஆஸ் எ லீடர். This is my responsibility to take a target that in my team nobody should be in 0 purchase. யாரும் வந்து 0 பர்ச்சேஸில் இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்து 1500, 2500, 5000 பண்ண வைக்கணும். That is as a leader my responsibility. அப்பதான் எனக்கு டைமண்ட் லெவல்ல நான் வளர முடியும். ஒரு டைமண்ட் லெவல் வந்தா per 30, 40, 50 lakhs, 60 lakhs, 70 lakhs per month income. Per month income. Every month உங்களுக்கு இன்கம். இது வர ஆரம்பிச்சா உங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம். நீங்க வேலை பண்ணினாலும் வேலை பண்ணலாம்னாலும் உங்களுக்கு வருமானம் வர வேண்டிய அந்த லெவல். தட் இஸ் டெக்னிக்கல் லெவல்ஸ். பேர்ல், ஸ்டார் பேர்ல், எமரால்ட், ஸ்டார் எமரால்ட் அந்த லெவல் எல்லாம் வந்தா நீங்க ஃபைனான்சியலி ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீ ஆஃப் ஃபைனான்சியல் டென்ஷன்ஸ். சக்சஸ் ரூல் நம்பர் 3, நீங்க எல்லா மீட்டிங்களும் அட்டெண்ட் பண்ணணும். எவ்ரி மீட்டிங், பி இன் மீட்டிங். எவ்ரி டே லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு MBBS ஒரு டாக்டர் ஆகணும்னா நீங்க டெய்லி படிக்கணும். நீங்க ஒரு வக்கீல் ஆகணும்னா டெய்லி படிக்கணும். நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னா நீங்க டெய்லி படிக்கணும். நீங்க ஒரு கிளர்க்கா வேலை பண்ணா நீங்க டெய்லி வேலையில போகணும். டெய்லி படிக்கணும். டெய்லி வேலையில் இருந்தா மட்டும்தான் நீங்க வளர முடியும். So be in a meeting. That is the success rule number 3. அதுக்கு ULP programs company conduct பண்ணிட்டு இருக்கு. உடான் கீசோல் ட்ரைனிங் programs. கீசோல் ரிலேட்டட் ஆன காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல 2500 ரூபாயோட ப்ராடக்ட், கீசோல் ஆகட்டும் வியோமினி ஆகட்டும் எது வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் காம்பினேஷன்ல 2500 ரூபாவோட ப்ராடக்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணினா யூ கேன் ஜாயின் இன் உடான் ட்ரைனிங் ப்ரோக்ராம். எப்படி ஜாயின் ஆகும்? நீங்க உங்கள ஐடி பாஸ்வேர்ட் போட்டு கூகுள்ல ஆப்பிள் கிடைக்காது, கூகுள்ல போய் www.rcmworld.com போய் உடான்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிட்டு உங்களை பேரு நீங்க அதுல சப்மிட் பண்ணினா 12 days உடான் கோர்ஸ், தட் இஸ் காஸ்மெட்டிக் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உட ரேஞ்ச். லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் வேணுமா, ஹிந்தி வேணுமா, இங்கிலீஷ் வேணுமா, மலையாளம் வேணுமா, நீங்க செலக்ட் பண்ணி அந்த லாங்குவேஜ் சப்மிட் பண்ணினா நீங்க இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், ரைட். அதே மாதிரி இந்தியா லெட்ஸ் குக் டுகெதர்னு சொல்லி குட் டாட்டோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உட ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது, அது நீங்க கலந்துக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். படிக்கணும். படிக்காம RCMல முன்னாடி போக முடியாது. 16th March இந்த சண்டே வரப்போற சண்டே
பெங்களூர்ல என்னோட ப்ரோக்ராம் வச்சிருக்கு. நீங்க இத ஸ்கிரீன்ஷாட் உங்களை டீம் வந்து கர்நாடகால டெவலப் பண்ணணும் அப்படி இருந்தா நீங்க அவரை வந்து ராஜாஜி நகர் RCM வண்டர் வேர்ல்ட் ராஜாஜி நகர்ல அனுப்பிட்டு உங்களை டீம் பில்ட் பண்ணலாம். 4th May நான் சொல்லி ஆல்ரெடி நியூட்ரி சார்ஜ் உடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மும்பையில் நடக்கிற ப்ரோக்ராம் உடைய ரிப்ளிகா வந்து ராஜகிரி ஆடிட்டோரியம் எர்ணாகுளத்தில் நடக்குது ஆன் 4th May. நீங்க மும்பையில் போகலான்னா உங்களை அவார்ட்ஸ் வந்து நீங்க 4th May ராஜகிரி எர்ணாகுளத்தில் நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா 18th May பெங்களூர்ல வந்து வாங்கிக்கலாம். ஓகே, சோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சென்னையில வந்து ப்ரோக்ராம் நடக்குது, தட் இஸ் ஆன் 17th May. 17th May சென்னையில ப்ரோக்ராம் நடக்குது. தட் இஸ் நாட் நியூட்ரி சார்ஜ், திஸ் இஸ் டாக்டர் வட்சர் ப்ரோக்ராம். எக்ஸலன்ட் மோட்டிவேட்டிங் ப்ரோக்ராம். அன்னைக்கு வந்து நம்ம கேரளா சஃபயர் மூர்த்தி சார் கூட வருவாங்க. சஃபயர் மூர்த்தி சார் கூட 17th May ப்ரோக்ராம்ல சென்னை ப்ரோக்ராம்ல இருக்கும். சோ 17th May சென்னை ப்ரோக்ராம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணினா உங்களுக்கு மூர்த்தி சார், சஃபயர் மூர்த்தி, சவுத் இந்தியாவில only one சஃபயர் இஸ் தேர், தட் இஸ் சஃபயர் மூர்த்தி சார். அவரும் வரும், டாக்டர் வட்சரும் இருக்கும். ரெண்டு பேருடையும் ஸ்பெஷல் செஷன்ஸ் உங்களுக்கு சென்னை ப்ரோக்ராம்ல கிடைக்கும். அதோட டிக்கெட் நீங்க சீக்கிரமா வாங்கிடுங்க. லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் இருக்கும். அந்த டிக்கெட்ஸ் நீங்க சீக்கிரமா வாங்கி அந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணுங்க இந்த டேட்ஸ் எல்லாம். 25th May நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். உங்களை பசங்கள் 30 இயர்ஸ்ல இருந்து கீழே இருக்கிற RCM சீரியஸ் டைரக்ட் செல்லர்ஸ் உடைய ஸ்பெஷல் ரெகக்னிஷன் ப்ரோக்ராம் 25th May தியாகராஜா ஆடிட்டோரியம் ஸ்டேடியம் டெல்லியில நடக்குது. நீங்க அங்கேயும் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணலாம். கடைசியில் நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா, மீட்டிங்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த சிஸ்டம் ஆஃப் RCM. RCM உங்களுக்கு வளரணும், நான் பெருசா வரணும் அப்படி உங்களை மனசில் இருந்தா, அப்படி ஒரு கனவு இருந்தா, நான் பெரிய கார் வாங்கணும், RCM நிறைய சம்பாதிக்கணும், 2025 தான் வளர்ந்து பெரிய ஒரு பின் அச்சீவர் ஆகணும், எனக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் எல்லாம் மாச வருமானம் வேணும், எனக்கு RCM சக்சஸ் ஆகணும். இந்தியாவில் இப்ப 8 கம்பெனி தானே இருக்க போகுது, 8 கம்பெனி, மீதி இருக்கிறது எல்லாம் க்ளோஸ் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு RCM மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில நான் கன்சிஸ்டன்டா இருந்து RCM வளர்ச்சியோட கூட நானும் வளர்ந்து பெருசா வரணும் அப்படி ஒரு கனவு உங்களுக்கு இருந்தா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரெண்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, நம்பர் 1 இஸ் மீட்டிங்ஸ். அங்கதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரிய முடியும். நம்பர் 2 இஸ் டார்கெட்ஸ். அந்த டார்கெட்ஸ் எடுத்தா தான் நீங்க டெய்லி வேலையில் இருக்கும். டார்கெட்ஸ் இல்லனா நீங்க படுத்துட்டு இருக்கோம். அப்ளைன் வந்து உங்களை எழுந்திருச்சு நீங்க வா நீங்க மீட்டிங்ல வா அப்படி கூப்பிட்டு இருக்கணும். அப்படி கூப்பிட வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டா, யூ டோன்ட் ஹேவ் எனி டார்கெட்ஸ். If you take targets, nobody need to push, you will do your target. நீங்க டார்கெட் எடுக்கலன்னு வச்சா உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்கணும். புஷ் பண்ண வரைக்கும் நீங்க பண்ணும். எப்ப இந்த புஷிங் நிக்கும் அப்ப நீங்களும் நிக்கும். அந்த மாதிரி நம்ம RCM வேலை பண்ணி நம்ம எங்கேயும் போய் சேர முடியாது. சோ சிஸ்டம் என்ன சொல்றது, be on daily meetings, attend every day meeting, every day learn every day, work every day. அப்பதான் நம்ம பெரிசா RCM நம்ம சக்சஸ்ஃபுல்லா வளர முடியும். எல்லாரும் வந்து RCM பெரிய அளவில் வர்றதுக்கு RCM ஒரு பெரிய வெற்றி உங்களை லைஃப்ல கொடுக்கறதுக்கு ஆகட்டும். நீங்க பெரிசா வளர்ந்து பெரிய ஒரு ஆளா, பெரிய ஒரு வெற்றியான ஆளா மாறட்டும். RCM உடைய சக்சஸ் உங்களை நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் எப்பவும் வந்து நினைக்கட்டும். லாஸ்ட் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி மறுபடியும் காமராஜ் சாரை கூப்பிடுறேன். சரி, என்னோட பேங்க்ல எத்தனை பணம் இருக்குது, எனக்கு எத்தனை பணம் வரும், நான் எத்தனை சம்பாதிச்சது, இது எல்லாம் வந்து எனக்கு தெரியும் சார். என்னால எத்தனை பணம் சம்பாதிக்க முடியும், இப்போ என்னோட பேங்க்ல எத்தனை இருக்குது, நான் ஒரு பின்னில் போனா எனக்கு எத்தனை வருமானம் வரும், இதெல்லாம் எனக்கு ஒரு எமரால்ட் அச்சீவர் ஆனா 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். நான் ஒரு டைமண்ட் ஆனா ஒரு 30-40 lakhs மந்த்லி சம்பாதிக்கலாம். இது வந்து என்னோட பேங்க்ல எத்தனை இது வரைக்கும் நான் வேலை பண்ணும் போது, நான் வேலையில் இருந்த போது, பிசினஸ்ல இருந்த போது எத்தனை பணம் எனக்கு கிடைக்கும், அது எனக்கு தெரியும் சார். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு தெரியாது, இன்னும் எனக்கு எத்தனை சமயம் டைம் பேலன்ஸ் இருக்கு, இன்னும் எத்தனை சமயம் டைம் இன்னும் என்னோட லைஃப்ல பேலன்ஸ் இருக்கு, அது உங்களுக்கும் தெரியல, எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கு,
என்னுடைய பேலன்ஸ்ல என்னுடைய டைம் பேலன்ஸ், மணி பேலன்ஸ் எனக்கு தெரியும், மணி பேலன்ஸ் தெரியும், ஆனா டைம் பேலன்ஸ் எனக்கு தெரியல சார். உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு இன்னும் எத்தனை டைம் கடவுள கொடுத்திருக்கு, கடவுள இன்னும் எத்தனை டைம் பேலன்ஸ் எனக்கு கொடுத்திருக்கு, அது உங்களுக்கும் தெரியல, எனக்கு தெரியல. அதனால கிடைச்ச சமயம் டைம் சரியான ரீதியில ரைட் வேல யூஸ் பயன்படுத்தினா நீங்க கிடைச்ச இந்த சமயத்துல நீங்க வெற்றி அடிச்சுக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணி சும்மா அந்த கம்பெனி இந்த கம்பெனி அதுல போய் கொஞ்ச நாள் இதுல போய் கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் சொல்லி வீட்டுல உட்கார்ந்து டிவியை பார்த்து நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருந்தா வேற யாருக்கும் வந்து லாஸ் இல்ல சார், உங்களுக்கு தான் லாஸ். உங்களோட டைம் தான் லாஸ் ஆகும். நீங்க வேஸ்ட் பண்ற டைமோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் சார், நோபடி எல்ஸ். அப்ளைன் வந்து உங்களுக்கு சக்சஸ் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஆர்சிஎம் கம்பெனி வந்து உங்களுக்கு சக்சஸ் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. நீங்க தான் வீட்டிலிருந்து வெளியில வந்து ஆட்களை பார்த்து அவருக்கு தேவையான சப்போர்ட் சர்வீஸ் கொடுத்தா உங்களுக்கு சக்சஸ். யுவர் சக்சஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மை சக்சஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. Thank you very much. JRCM, back to Kamraj sir. Thank you, my dear